ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான சென்டென்சஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு சென்டென்ஸாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சென்டென்ஸ், நீ எனக்கு உதவ முடியுமா அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அதெல்லாம் டெய்லி நம்ம கேட்கக்கூடியது. யார்ட்டையாவது உங்களுக்கு ஹெல்ப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு எப்படி கேட்பீங்க? நீ எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்போம். எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Can you help me? நீ எனக்கு உதவ முடியுமா? Can you help me? இவ்வளோதான். அடுத்த சென்டென்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ். ஓகே, உனக்கு வேறு வழி இல்லை சொல்லுவோமா? உனக்கு வேறு வழி இல்லைப்பா, நீ வந்து தான் ஆகணும் என் கூட சொல்லுவோம் இல்லையா? எங்கேயாவது உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிடுறீங்க, அவங்க வந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. இல்லை அவங்க வேறு வழிலாம் இல்லை, நீ என் கூட வந்து ஆகணும், உனக்கு வேறு வழி இல்லை, எப்படி சொல்லுவீங்க? You have no choice. உனக்கு வேறு வழி இல்லை. You have no choice. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். நீங்கள் யாரை பார்த்தினாலும் கேட்கலாம். ஏன்னா 3 வேளை நம்ம சாப்பாடு இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஓகே, இது வந்து அது சம்மந்தமான ஒரு கேள்வி. ஓகே, யாரை பார்த்தாலும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. டைம் ஆச்சுன்னா நமக்கு என்ன செய்யும்? மத்தியானம் டக்குன்னு 12:30 ஆச்சுன்னா என்ன ஆகும்? பசிக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்போமா? உனக்கு பசிக்கிறதா எப்படி கேட்பீங்க இங்கிலீஷில்? ஏதாவது ஐடியா இருக்கா? வெரி சிம்பிள். டூ யூ ஃபீல் ஹங்க்ரி? உனக்கு பசிக்கிறதா? டூ யூ ஃபீல் ஹங்க்ரி? அடுத்த சென்டென்ஸ் நம்ம பார்க்கக்கூடியது, இதுவும் நம்ம வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நான் தமிழில் சொல்லுவேன், நீ இங்கிலீஷில் என்னென்னு கண்டுபிடிக்கணும். என்ன சென்டென்ஸ் அப்படின்னா, நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நிம்மதியாக இரு அப்படின்னு சொல்லுவோமா? நிம்மதியாக இருங்க அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லலாம்? பி ரிலாக்ஸ்ட். நிம்மதியாக இருங்க, பி ரிலாக்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ். எங்கேயாவது யார் வீட்டுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம். ஓகே, இல்லை டைம் ஆயிடுச்சு, நமக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன சொல்லுவோம்? நாங்கள் ரொம்ப பசியாக இருக்கோம்னு சொல்லுவோமா? நாங்கள் ரொம்ப பசியாக இருக்கிறோம். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? We are hungry. நாங்கள் பசியாக இருக்கிறோம். We are hungry. அடுத்தது, நாங்கள் பசியாக இருந்தோம். ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. நேற்றுலாம் நாங்கள் பசியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோமா? நாங்கள் பசியாக இருந்தோம். இது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஏதாவது ஐடியா இருக்கா? We were hungry. வேர் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஹங்க்ரினா என்னது? கபகபன் பசியில் இருக்கிறது. வி வேர் ஹங்க்ரி. நாங்கள் பசியாக இருந்தோம். அடுத்த சென்டென்ஸ், இது ரெகுலராக டெய்லி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அப்படி என்ன சென்டென்ஸ் இது? காஃபி டீ குடிக்காமல் யாருமே இருக்கிறதில்ல உலகத்தில். வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90%, அபவ் 90% ஆஃப் பீப்புள் வந்து காஃபி டீ ஏதாவது நம்ம குடிச்சிட்டு தான் இருக்கோம். மித்தவங்க ஹார்லிக்ஸ், போன்வீட்டா ஏதாவது குடிக்கிறோமா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நான் காஃபி குடிக்கிறேன். எனி ஐடியா? ஐ ட்ரிங்க் காஃபி. நான் காஃபி குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் காஃபி. ட்ரிங்க்னா குடிக்கிறது. ஐ ட்ரிங்க் காஃபி. நான் காஃபி குடிக்கிறேன். அடுத்த சென்டென்ஸ், டீச்சர்ஸ்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஸ்கூலில் படிக்கும் போது நிறைய டைம் இந்த சென்டென்ஸை நம்ம காதில் கேட்டிருப்போம். அப்படி ஒரு சென்டென்ஸ். அது என்ன சென்டென்ஸ்? ஏன் நீங்கள் கத்துறீங்க? ஏன் கத்திட்டு இருக்கீங்க கேட்பாங்களா? டீச்சர் உள்ள என்ட்ரானோன்னா நம்மளாம் கத்திட்டு இருப்போம். ஸ்கூலில் படிக்கும் போது என்ன கேட்பாங்க? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க கேட்பாங்கல்ல? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஏன் நீங்கள் கத்தி கொண்டிருக்கிறீர்கள்? Why are you shouting? ஷவுட்டிங்னா கத்திக்கிட்டு இருக்கிறது. ஒய்னா ஏன், யூனா நீங்கள். நீங்கள் ஏன் கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படி கேட்பீங்க? Why are you shouting? நீங்கள் ஏன் கத்தி கொண்டிருக்கிறீர்கள்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்ன சென்டென்ஸ் அப்படின்னா, யார் கூடயாவது நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு வேண்டிய முக்கியமான ஒரு நபர், ஒரு ஆள் வந்து சாப்பிடாமல் இருக்காங்க. என்ன சொல்லுவோம் நம்ம? தயவு செஞ்சு ஏதாவது சாப்பிடேன், இல்லை ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. ஓகே, நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டுக்கோ நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கோ ஃபீவர். இப்போ என்ன சொல்லுவோம்? தயவு செஞ்சு ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா?
தயவு செய்து ஏதாவது சாப்பிடுங்கள். தயவு செய்து ஏதாவது சாப்பிடு. ப்ளீஸ் ஈட் சம்திங். சம்திங் அப்படின்னா ஏதாவது. ஈட்னா சாப்பிடு. ப்ளீஸ்னா தயவு செஞ்சு ஏதாவது சாப்பிடு. ப்ளீஸ் ஈட் சம்திங். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ், நான் கோவமாக இருக்கேன். சொல்லுமா, நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். நான் கோவமாக இருக்கிறேன். எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஆங்க்ரி. ஆங்க்ரினா கோவம். ஐ ஆம்னா நான் இருக்கிறேன், நான் கோவமாக இருக்கிறேன். ஐ ஆம் ஆங்க்ரி. இதே இது நீங்கள் நேத்தோ முந்தா நேத்தோ கோவமாக இருந்தீங்க ஒருத்தர் மேலே, அப்போ எப்படி சொல்லுவீங்க? நான் கோவமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பாஸ்டில் சொல்லுவீங்க. அப்போ எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் ஆங்க்ரி. ஆங்க்ரினா கோவம். வாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பாஸ்ட் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. ஐ வாஸ் ஆங்க்ரி. நான் கோவமாக இருந்தேன். ஓகே. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்தீங்க, வெளில போகிறோம். அதில் ஒருத்தன் மட்டும் இதா வந்துட்டே இருக்கேன்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி சொல்லலாம்? வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, டேய் எங்கடா இருக்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. வந்துட்டே இருக்கேன் அப்படிமாமா, அதுக்கு எப்படி சொல்லலாம்? ரொம்ப அழகான சென்டென்ஸ். எனி ஐடியா? ஐ ஆம் ஆன் மை வே. நான் வந்துட்டே இருக்கேன். ஆன் மை வேனா இந்த வந்துட்டே இருக்கேன் வழியில், அப்படி வந்துட்டே இருக்கேன் வழியில் அப்படின்னு சொல்லுவோமா? நான் வந்துட்டுருக்கேன். ஐ ஆம் ஆன் மை வே. அடுத்தது மிக மிக முக்கியமான சென்டென்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறதுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப லேட் ஆகும். சீக்கிரமாக ரெடியாகு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருப்போம், அதில் ஃப்ரெண்ட்ஸில் 2-3 பேர் ரெடியாக லேட்டாக இருந்துச்சிருப்பாங்க. சீக்கிரமாக ரெடியாகு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி சொல்லலாம்? கெட் ரெடி சூன். சீக்கிரமாக ரெடியாகு. கெட் ரெடி சூன். சீக்கிரமாக ரெடியாகு. சூன்னா விரைவில். சீக்கிரமாக. ரெடியாகு. கெட் ரெடி சூன். சீக்கிரமாக ரெடியாகு. அடுத்தது, இது சின்ன சென்டென்ஸாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். ரொம்ப நாள் கழித்து நீங்கள் யாராவது ஒரு நபரை சந்திக்கிறீங்க. ஓகே, ஒரு 10 வயசில் பார்த்தது, இப்போ உங்களுக்கு 23 வயசாயிருச்சு. இப்போ அந்த ஆளை திரும்ப நீங்கள் மீட் பண்ணுறீங்க. இது நீயா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நான் தான்ப்பா, இது நான் தான் அப்படிமோ. இட்ஸ் மீ. நான் தான் அப்படின்னு என்ன இங்கிலீஷில்? இட்ஸ் மீ. சின்ன சென்டென்ஸாக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான சென்டென்ஸ். நான் தான். இட்ஸ் மீ. அடுத்த சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சென்டென்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏதோ சொல்கிறோம், அதுக்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணுவோம்? ஃப்ரெண்டு யாராவது சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ என்ன சொல்லுவோம்னா, நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன் எப்படி சொல்லுவீங்க? ஐ திங்க் ஸோ. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அடுத்ததாக நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ் மிக மிக முக்கியமான சென்டென்ஸ். ஓகே, எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஏதாவது கேட்குறாங்க, ஏய் என் பர்ஸை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லுவோமா? எப்படி கேட்பீங்க அதுக்கு இங்கிலீஷில்? எனக்கு எப்படி தெரியும்? ஹவு டு ஐ நோ. ஹவு டு ஐ நோ. நோ அப்படின்னா தெரியும். ஹவுனா எப்படி. எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? ஹவு டு ஐ நோ. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயும் சில சென்டென்சஸ் கற்றுட்ருப்பீங்க. இப்போவும் நிறைய சென்டென்ஸ் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. இதெல்லாம் வச்சு பேசி பாருங்கள். இங்கிலீஷ் ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். ஓகே, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.